விஜய்க்கு ஆதரவு இருக்கிறது என்பதில் எனக்கு சந்தேகம் இல்லை. ஆனால் ஆளுமை இருக்கிறதா என்பதுதான் எனக்கு சந்தேகம் என மதுரையில் சிவகங்கை நாடாளுமன்ற உறுப்பினர் கார்த்திக் சிதம்பரம் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்துள்ளார். சென்னையிலிருந்து விமானம் மூலம் மதுரை வந்த சிவகங்கை நாடாளுமன்ற உறுப்பினர் கார்த்திக் சிதம்பரம் மதுரை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார். கரூர் துன்பியல் சம்பவம் குறித்த கேள்விக்கு மிகுந்த வருத்தமும் வேதனையும் அளிக்கிறது என்றார். இந்தியாவில் தொடர்ந்து கூட்ட நெரிசலில் உயிரிழப்பவர்கள் சம்பவம் நடந்து கொண்டே இருக்கிறது. கூட்டத்தை நடத்தியவர்கள் கவனக்குறைவாக இருக்கிறார்கள். கூட்டத்திற்கு வருபவர்களை கட்டுப்படுத்தும் அளவிற்கு அந்த கூட்டத்தை நடத்தியவர்களுக்கு நிர்வாகத்திறன் இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். கூட்டத்தை கட்டுப்படுத்தும் நிர்வாகத்திறன் இந்த இயக்கத்திற்கு இல்லை. காவல்துறையினர் பாதுகாப்பில் முறையாக ஈடுபடுத்தப்பட்டுள்ளார்களா என்பது விசாரணையில் தான் தெரியும். தமிழக வெற்றி கழகத்திற்கு 2ஆம் கட்ட தலைவர்கள் நிர்வாகிகள் இல்லாத குறைபாடுகளே விபத்திற்கு காரணம். மக்களிடம் ஆதரவு இருக்கிறதா என்பதில் எனக்கு சந்தேகம் இல்லை. ஆளுமை இருக்கிறதா என்பதில் தான் எனக்கு சந்தேகம் உள்ளது என்று எக்ஸ் தளத்தில் பதிவு செய்துள்ளேன். புரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். கரூர் சம்பவத்திற்கு சிபிஐ விசாரணை குறித்த கேள்விக்கு ஒவ்வொரு பிரச்சனைகளும் சிபிஐ அணுகுவது நல்லதல்ல. அப்புறம் எதற்கு இங்க காவல்துறையினர் உள்ளனர்? அண்ணாதுரை எம்ஜிஆரை இழிவுபடுத்தும் விதமாக சீமான் பேசியது நாம் பின்னோக்கி செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நாட்டில் எவ்வளவோ பிரச்சனைகள் உள்ளது. 60,000க்கும் மேற்பட்ட நாய்கள் உள்ளன. 10,000க்கும் மேற்பட்டோர் ரேபிஸ் நயவல் பாதிக்கப்படுகின்றனர். அது குறித்து சிந்திக்காமல் தேவையில்லாமல் பின்னோக்கி செல்வது ஆரோக்கியமானதல்ல என்று சிவகங்கை நாடாளுமன்ற உறுப்பினர் கார்த்திக் சிதம்பரம் கூறினார். மிகவும் வேதனையும் வருத்தமும் அளிக்கிறது. இத்தகைய கூட்ட நெரிசல் மரணங்கள் தொடர்ந்து இந்தியாவிலே நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு நெரிசலில் நடக்கும் சம்பவத்திலிருந்து அடுத்த சம்பவம் நடப்பதற்குள் யாரும் பாடம் கற்பிக்கவில்லை என்பதுதான் எனக்கு பெரிய வருத்தம். மகாமாக்கள் நடந்தது, மெட்ராஸ் ஏர் ஷோவில் நடந்தது, வட இந்தியாவில் பல கோயில்கள் நடந்தது, இப்போ ரயில்வே ஸ்டேஷன், சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் டெல்லியில் நடந்தது. அதனால் இந்த கூட்ட நெரிசலில் ஸ்டாம்பீடில் இறந்து போகிறது வாடிக்கையாக நடக்குது. இதிலிருந்து நம்ம எந்த பாடமும் கற்றுக்காமல் இருக்கிறோன்றது பெரிய வருத்தம். நேற்று நடந்த சம்பவம் மிகுந்த வேதனை அளிக்கிறது. அந்த கூட்டத்தை நடத்தியவர்களும் கவனக்குறைவாக இருந்திருக்கிறார்கள். அதே வேளையில் காவல்துறையும் இதற்கான தக்க ஏற்பாடுகளை செய்திருக்கிறது. எல்லாத்துக்கும் மேலாக கூட்டம் நடத்துபவர்களுக்கு அந்த கூட்டத்தை வருபவர்களை கட்டுப்படுத்தும் அளவுக்கு அமைப்பு இல்லை என்பதையும் இது காட்டுகிறது. ஏனால் ஒரு அரசியல் கூட்டம் நடப்பதென்றால் அரசியல் தலைவர், பெரிய தலைவர் இருந்தாலும் 2ஆம் கட்ட தலைவர்கள், மாவட்ட அளவிலான தலைவர்கள்லாம் இருந்து அதை கட்டுப்படுத்துவார். இந்த இயக்கத்திற்கு அது இல்லை என்பது எனக்கு சந்தேகமாக இருக்கு. ஆளும் கட்சி கூட்டமாக இருந்தால் காவல்துறை அதிக பாதுகாப்பு கொடுக்குறாங்க, மற்ற கட்சிகளுக்கு பாதுகாப்பு அவர் ஃபீல் பண்ணாருனாக்கா ஒரு என்கொயரியில் வெளியே வரட்டும். இன்அடிக்குவேட் போலீசிங், இன்அடிக்குவேட் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி எவ்வளோ கொடுக்குறோமோ அவங்க அந்த இடத்துக்கு ஏற்றாப்புல என்ன பர்மிஷன் எவ்வளோ பேருக்கு கொடுத்துருக்காங்களோ அதுக்கு ஏற்றாப்புல பண்ணுவாங்க. அதில் ஏதாவது இன்அடிக்குவேசிஸ் இருந்து அதில் குறைபாடுகள் இருந்தால் நிச்சயமாக என்கொயரியில் வெளியே வரட்டும். வந்ததுக்கப்புறம் யார் பொறுப்பு என்பது பொறுப்பு என்பது பலர் எடுத்துக்கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருக்கு. அது எல்லாத்துக்கும் மேலே 40 பேர் இறந்து போயிட்டாங்க. பெண்கள், குழந்தைகள் இறந்து போயிட்டாங்க. அது பெரிய வருத்தம். விஜய் கைது செய்யப்படுவாரான்னு ஒரு கேள்வி. விஜய் கைது செய்யப்படுவாரா? அப்படி எனக்கு ஒன்றும் படலை. என்கொயரி வரட்டும், யார் பொறுப்பாக இருக்குன்னு பார்த்தா பண்ணுவாங்க. என்கொயரியை சிபிஐக்கு மாற்றணும் அப்படின்னு எல்லாத்தையுமே சிபிஐக்கு மாற்றிட்டோம்னா அப்புறம் எதுக்கு ஒரு ஸ்டேட் போலீஸ், அப்புறம் எதுக்கு ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்? எதுக்கு எடுத்தாலும் சிபிஐக்கு அனுப்புறது இல்லை. சிபிஐக்கு ரொம்ப இந்த மாதிரிலாம் ஒரு க்ரௌட் ரிலேட்டட் மேட்டருக்குலாம் சிபிஐக்குலாம் அனுப்பணும் அவசியமே கிடையாது. தமிழ்நாட்டுக்கு இங்கேயே என்கொயரி பண்ணி இதுக்கு தக்க நடவடிக்கை எடுக்கலாம். திமுக பின்னணியில் இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது தகவல் இருந்தால் அதை இந்த என்கொயரியில் சொல்லணும். இந்த மாதிரி அவங்களுக்கு இன்சைட் இன்ஃபர்மேஷன் இந்த மாதிரி தான் இருந்ததுனாக்க, அவங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்து அதுக்கு ஆதாரங்கள் இருந்ததுன்னா அதை என்கொயரியில் சொல்லட்டும். என்கொயரியில் சொல்லாமல் ஹேசியத்தின் அடிப்படையில் எப்படி ஒரு நான் கமெண்ட் பண்ணுறேன். நான் சொல்லிட்டேன்ல, ஃபேஸ் பண்ணணும். ஃபேஸ் பண்ணால் தான் பொலிட்டிக்கல் லீடர்ஸ். கள்ளக்குறிச்சி சம்பவம் நடந்துச்சு. நிறைய பேர் முதல்வர் நேரில் சென்று பார்க்கல. விஜய் மட்டும் பார்க்கணுன்ற ஒரு கேள்வி இருக்குது. ஏன் விஜய் ஆறுதல் சொல்லிட்டு அவர் பின்னோக்கி செல்கின்ற அரசியலாக இருக்கிறது எனக்கு வருத்தமாக இருக்கிறது. இன்னைக்கு இருக்கிற நடைமுறை பிரச்சனைகளை பற்றி பேசணும். படிச்சுட்டு வெளியே படிச்சுட்டு இருக்கவங்களுக்கு வேலை வாய்ப்புக்கு என்ன பண்ணலாம், அதுக்கு ஐடியா கொடுக்க சொல்லுங்க. சீமானி, அண்ணாமலையை அதை விட்டுட்டு பின்னோக்கி பார்த்துட்டே இருக்க வேண்டாம். இன்னைக்கு தெருநாய் பிரச்சனை இருக்கு. 6 கோடி தெருநாய் இருக்கு. மாசத்துக்கு 10,000 பேர் தெருநாயில கிடைக்கிறான். இன்னைக்கு ரேபிஸ்ல இருந்து போறான். அதுக்கு ஒரு தீர்வு கொடுக்க சொல்லுங்க.
அப்புறம் விவசாயிகள்லாம் இன்னும் இப்போ பழைய காலத்து மெத்தட்லேயே விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க. நவீனமாக விவசாயம் பண்ண சொல்லுங்கள். எம்ஜிஆர் என்ன சொன்னார், காந்தி என்ன சொன்னார், நேரு என்ன சொன்னார் சொல்லி இப்போ சரித்திரத்தையே புரட்டிட்டு இருக்க வேண்டாம். சரித்திரத்தை புரட்டி அதுக்கு கதை வசனம் எழுத வேண்டாம் எல்லாரும்.